சுபாஷ் டிவிக்கு வரவேற்புகள் கொடுக்கும் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த பதிவு முதியோர் சம்பந்தப்பட்ட பதிவு. ஏமாற்றம் இல்லாத முதுமை, அது எப்படிங்க பாசிபிளா? அதை பற்றி பேச போகிறோம். இந்தியாவில் 10-15 கோடிக்கு மேலே இருக்கிற முதியோர்கள் இருக்கிறதாக கணக்கு சொல்லுது, டேட்டா சொல்லுது, அதாவது புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது ஒரு நம்பர் தானே. வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 90% முதியோர்கள் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தில் அழுகையும் ஒப்பாரியும் கூச்சலும் தற்கொலை முயற்சியும் தன்னம்பிக்கை இழந்து வாழ்தலும் அப்படியே ஆனந்தமா வாழ வேண்டிய, சாகும்போது சந்தோஷமா சாக வேண்டிய ஒரு ஆளு போனா போதுங்க, செத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒப்பாரியில வாழ்றாருன்னா, எங்கேயோ அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையில வயசான பின்னாலே எப்படி வாழணும்னு வகைப்படுத்தாதனாலதான் இது மாதிரி நடந்திருக்குன்னு தோணுது. என்னை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த விவரம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் விவரமாக இருந்திருக்கேன். அதனால யார்கிட்டும் கையேந்தாம, 2 பிள்ளைகள் இருந்தும் அவங்ககிட்ட எதுவும் கேட்காம என் பொழுத நல்லா நடத்திக்கிட்டு போறது மாத்திரம் இல்லை, நடத்த முடியாதவங்களுக்கு உதவி பண்ற வாய்ப்பு இருக்குது. சுருக்கமாக சொல்லுவோம், இந்தியாவில் முதியோர்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன்? அரசாங்கத்திலிருந்து வயசானவங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட பண்ண முடியாதுங்க. ஆமாம், இன்சூரன்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் பேங்க்லேயோ அல்லது கார் லோனுக்கு போனாலோ தரமாட்டாங்க. நான் ஒரு பிரச்சனை தானே, சம்பாதிக்கும் போது டேக்ஸ் கொடுத்தேன்ல, அதை எந்த கவர்மெண்ட்டும் கவனிக்கலை. அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி. அது ஒன்று. அதே மாதிரி முதியோர்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. இதெல்லாம் பார்த்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த 40-50 இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் விவரமாக இருந்தீங்கன்னா, உங்கள் வயசான காலத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் வாழ முடியும்ன்றது இந்த பதிவு. கதைகள் சொல்லலாம், நிறைய நிகழ்வுகளை சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம். இதிலிருந்து பாடம் படிச்சுக்கிறணும். வீடியோவை பார்த்தோம், கதையை கேட்டோம் அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட்டுங்க, உங்கள் பேரில் சொத்து இருக்கணுங்க, ஜாயிண்டாக இருக்கக்கூடாதுங்க. உங்கள் இஷ்டம். மனைவி பேரில் வாங்குறது தனியாக இருக்கட்டும், உங்கள் பேரில் தனியாக இருக்கட்டும், குழந்தைங்க பேரில் தனியாக இருக்கட்டும். இந்த ஜாயிண்ட் அப்படின்றத ஒதுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் அவங்க பேரில் சொத்தையே வாங்காதீங்க. 2. 3வது, வயசான காலத்தில் பென்ஷன் வர்ற மாதிரி நல்ல விதமான டெபாசிட்டுகளை எஸ்பிஐயில் போனீங்கன்னா, நீங்கள் போடுற அல்லது கொடுக்குற அல்லது அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற பணத்துக்கு மாதம் வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. மாத வருமானம் உதாரணம் சொல்ல போனால் 10 லட்சம் போட்டிங்கன்னா மாதம் 10,000 கிடைக்கும். 10 வருஷம் கழிச்சு ஒரு 3-4 லட்சம் பணம் திரும்பி கிடைக்கும். நிறைய ஸ்கீம் இருக்குது, எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி அப்படி இருக்குது. போய் பேசுங்க. அப்புறம் எந்த சந்தர்ப்பத்திலையும் குழந்தைகளுக்காக உங்களுடைய சொத்தை ஈடாக கொடுக்காதீங்க. உறவு போனாலும் பரவாயில்லை, கதை வருது பின்னால் சொல்கிறேன். அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ பிஸ்னஸ் பண்ண ஜாமீன் கொடுக்காதீங்க. அதை தாண்டி சொல்கிறேன், என்ன உங்களுக்கு இறந்த பின்னால் கொடுக்கறது என்னன்னு சொல்லி எழுதி வச்சிருங்க. உயிரில் இருக்கும்போது தானம் பண்ண வேண்டாம். உங்களை பார்க்கறது கவர்மெண்ட் பார்க்காது. பிள்ளைங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், பார்க்க மாட்டாங்க. மனைவி உங்களை வயசானவங்களை பார்க்க முடியாதுன்னா அவங்களும் வயசாகிருப்பாங்க. சொந்தக்காரன் வரவே வரமாட்டாங்க. இப்போ யார் உங்களை பார்த்துக்கணும்? உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், அல்லது உங்களை பார்க்குற முதியோர் இல்லங்களை பார்த்துக்கணும். அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும்.
அந்த பணத்தை சரியான முறையில் நீங்கள் கையாளுன்னு சொன்னால் நிறைய வேதனைப்பட வேண்டியிருக்கும். அவளுக்கு புரிஞ்சுக்கிட்டு பணம் இல்லாதவன் பிணம் சொல்கிறாங்க. முதியோர் வயசில் நீங்கள் பணம் இருந்தால் மாத்திரமே உங்களை நீங்கள் பார்த்துக்கிற முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்தாவது உங்களுடைய சொத்து சுகம் அல்லது உங்களுடைய எங்கெல்லாம் பணத்தை ஈடுபட்டு வச்சுருக்கீங்களோ இன்னைக்கு இருந்தாவது உங்களுடைய பண சம்பந்தமான விஷயங்களை இன்னொரு தடவை அதை பரிசீலனை பண்ணி எங்கே எப்படி வைக்கணும், யார்கிட்ட கொடுத்து வைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். இந்த விஷயத்தை மனைவி தவிர குழந்தைகளை சொல்ல வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்லுவேன். உங்களை பார்த்துக்கிறதுக்கு பணம் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருந்தாவது கொஞ்சம் விவரமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வயசான காலத்தில் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம். நிச்சயமாக என்னுடைய என்னென்ன உதாரணங்கள்னு அடுத்த பதிவில் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் சில கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய வரும். அது என்னங்க சுபாஷ் பேசுகிறீங்க, என் மகன் என் பிள்ளை என் பேத்தி, ஐயா உங்கள் இஷ்டம். ஏன்னா உங்கள் பிள்ளை உங்கள் மகன் உங்கள் பேத்தி உங்கள் பேரன்றது எனக்கும் தெரியும், எனக்கு இருக்குது. ஆனால் பணம் வரும்போது பேரன் பேத்தி மகன் மகன்லாம் வராதுங்க. பார்க்குறோம் இல்லையா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க குடும்பத்தில், மத்தியதர குடும்பத்தில், இல்லாத குடும்பத்தில் அடி குத்து வெட்டு கொலைகள். ஏன்? பணத்தோட ஆதிக்கம். பணத்தை சுருக்கமாக சீக்கிரமாக சம்பாதிக்கிற முறைகளை கையாடுறதுனால உறவுகள் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால வேணுங்க, உறவுகள் வேணும், சொந்தம் வேணும், பந்தம் வேணும். ஒரு லிமிட் தாண்டி அப்பா இது ஒன்று எடுத்து இது ரெண்டு எடுத்து வேணாம். ஒரு நாளைக்கு சொல்லும் போது வேதனையாக இருக்கும், அப்புறம் மறந்துடுவாங்க. சொன்னான்னு என்ன நினச்சிக்கிடுவான்னு சொல்லி வேதனைப்பட்டுருவான்னு நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு கடைசியில் தூக்கு போட்டு செத்து போன வயசான ஆளுக்கு கதை எனக்கு தெரியும். வேண்டாம், நமக்கு கொஞ்சம் உஷாராயிடுவோம். இந்த பதிவை பார்க்குற மகன்கள், மகள்கள், பேரங்கள், பேத்திகள், சொந்தங்கள், பந்தங்களுக்கு இஷ்டப்படாதுன்னு தெரியும். இது உங்களுக்கு ஒரு பாடம். நீங்கள் ஒரு நாளைக்கு வயசாக போகிறீங்க. அதனால் உங்களுக்கு விருப்பத்தை சொல்ல எது நல்லதை சொல்கிறேன். எடுக்கிறதும் எடுக்காதும் உங்களுடைய இஷ்டம். அடுத்த பதிவில் உதாரணத்தோடு பார்ப்போம். ஓகேங்க, வணக்கம், நலம் பெறுக.